Hello guys, welcome to our channel Feel Attack Fanfic Stuck Fantasy. Hello honey girls. Sorry. Hello sweethearts. தேங்கோட sweethearts. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. லாஸ்ட்டு நான் பேட் பேபி பாய்ஸ் அப்சஷனோட ஃபஸ்ட் பார்ட் நான் போட்டேன்ல. அப்போ என்ன பண்ணேன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸை ஆன் பண்ணிட்டேன் தெரியாமல். நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக அது கிடைக்காதா. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக் ஆனேன். என்னடா இது யாருமே கமெண்ட் பண்ணல, அத்தனை பேர் கேட்டிருந்தாங்க, ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அப்போ பிடிக்கல போல், நம்ம போட வேண்டாம் அப்படின்ற தாட்டுக்கு நான் வந்தேன். அப்புறம் நானே யோசித்தேன், அது எப்படி ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. வியூஸ் ஏன்னா நம்ம லேட்டாக போட்டோம், அண்ட் தென் ஒரே டைமில் 2 எபிசோட்ஸ் போட்டோம், அதனால வியூஸ் பிரேக் ஆகிருக்கலாம். பட் கமெண்ட் ஒருத்தர் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணால் வரவே இல்லை. என்னடா இது கமெண்ட் பண்ணால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஐ கெட் த பாயிண்ட். நான் அப்லோட் பண்ணும்போது சும்மா போய் நோண்டிகிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஹால் கமாண்டுன்னு போட்டுருந்துச்சு. நம்ம தான் 2 சேனலுக்கு கொலாஜ் பண்ணுறோம்ல, அதனால் ஹால் கமெண்ட் போட்டால் இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடுமே கமெண்ட்ஸ் காமிக்கும். சப்போஸ் நம்ம சேனலை ஸ்விட்ச் பண்ணி வச்சாலும் 2 சைடுமே கமெண்ட்ஸ் வந்தால் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இதில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ கெட் டு நோ அதை ஆன் பண்ணால் எந்த கமெண்ட்டுமே எனக்கு காமிக்காதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக காமிக்காதுடா. அதனால் கொஞ்சம் கோச்சிக்காமல் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிங்களோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் அதை மறுபடியும் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வெரி ஹாப்பி. ஓகேவா? நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுடா. உங்களுக்கே தெரியும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ முக்கியம்னு. அண்ட் தென் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு டியர் ஐயோ அவங்க பேர் நான் மறந்துட்டேன். அண்ட் தென் அவங்களோட மெசேஜும் நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால என்னால் மறுபடியும் போய் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் மதர் V1 சம்திங் அவங்க ரியலாடா அவங்க மெசேஜ் பண்ணும்போது ஒரு வீடியோவுக்கு அவங்க அத்தனை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரியலாக ரொம்ப தேங்க்ஸ். அவங்க அக்கா இது இப்படி இருந்துச்சுக்கா, அக்கா ரியலாக நான் இதுக்கு அழுதுட்டேன்க்கா, இப்படி போச்சு அக்கான்னு சொன்னாங்களே என்னன்னு தெரியல. அவங்க தமிழில் ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்க கமெண்ட் மட்டும் தனியாக வச்சு நான் அதுக்கப்புறம் தான் படித்தேன். இட்ஸ் ரியலி ஹார்ட் வார்மிங்டா. நான் அதை 2 வீடியோஸ் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் என்ன, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, எபிசோட்ஸ் போகணுன்றதுனாலே என்னால் சொல்ல முடியல. அண்ட் தென் இன்னொரு டியர், அக்கா உங்களுக்கு ஏன் நாங்கள் மோட்டிவ் பண்ணணும், கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் மோட்டிவ் ஆவீங்களான்னு கேட்டால், ஆமாண்டா சீரியஸாக இப்போ நீங்கள் படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்ல பண்ணணும்னு சொல்லி, அது ஒரு சில நேரத்தில் பிரேக் ஆகும்டா. நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் எல்லாருக்குமே அது ஒரு எனக்கு பர்சனலாக நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் ஒரு வாட்டியும் என்னை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு எபிசோட் கொடுக்குறேன்னா, ஒரு சில எபிசோட் எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை மறுபடியும் பேசுவேன்டா. 2 hours வந்தாலும் நான் அதை மறுபடியும் பேசி நான் கேட்பேன். அது எனக்கு 1 day. அதனால தான் எனக்கு 1 day ஒரு எபிசோட் போட 1 day ஆகும். ஒரு சிலதுலாம் எனக்கு நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மாற்றி இது ரொம்ப வேலை இருக்கும். ஸ்டில் நான் அவங்களுக்காக கொடுக்குறேன். ஒரு சிலதுலாம் என்னால் சொதப்ப முடியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டர் கிடையாதுடா அத்தனை படம் பண்ணுறதுக்கு. ஈவன் ஒரு டைரக்டரே ஒரு 100 படம் பண்ணியிருப்பாங்கன்னா நான் எத்தனை புது எபிசோட் சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நான் எத்தனையோ அப்சஷன் வீடியோ போட்டிருப்பேன். பட் ஒன்று கூட ஒரு ஸ்டோரி கூட ஒன்றுத்துக்கு ஒன்று போயிருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய மேபி நான் ஒரே மாதிரி காப்பி பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்குமே நான் காப்பி பண்ணதே இல்லை. அண்ட் தென் இவ்வளோ பண்ணுறாங்களே டேரக்டர்ஸ் எல்லாம், அவங்களாம் எழுதி வச்சு சொல்கிறவங்கடா. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் வாய் போகிற போக்கில் அப்படியே நான் சொல்லிவிடுவேன். எனக்கு ஒரு தாட் இருக்கும், இந்த கதை இப்படி தான் கொண்டு போகணும், ஹீரோயின்ஸ் இந்த இடத்துல தான் சேரணும், இந்தந்த விஷயம்லாம் நடக்கணும். ஒரு சில சீன்ஸ் மட்டும்தானே நான் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த சீன்ஸை எந்த இடத்துல போட்டா அப்படின்றதுலாம் நான் எப்போயுமே யோசிக்க மாட்டேன். அப்படியே வாய் போகிற போக்கில் சொல்கிறது தான்டா. அதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் நான் எழுதி வச்சு சொன்னது. அது
ஜிமினோட வேம்பையர் லவ் ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான்டா. அதுக்கப்புறம் நான் ஒன்று கூட எழுதி வச்சதே இல்லை. ஐ ஸ்வேர் அண்ட் ப்ராமிஸ். ஸோ வந்து நான் அப்படி சொல்கிறதுனால நான் சப்போஸ் 0.1% வந்து மேபி ரிப்பீட்டட் சீன் வரலாம், ஓகேங்களா. பட் ஆனால் வந்து அது 0.1% தான்டா. ஏன்னா வந்து நான் அது எனக்கு எப்படி வருதுன்னே தெரியல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு குட்டி மோட்டிவ் வேண்டாமா? நீங்கள் வந்து மேபி எனக்கு வந்து நீங்கள் தமிழ் வாய்ஸ் ஓவர் பார்ப்பீங்களா? தமிழ் வாய்ஸ் ஓவர், டப்ஸ் தமிழ், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவங்களுக்கே வந்து அவங்களுடைய ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ணால் தானே ஒரு உத்வேகம் கிடைக்குது, ஒரு ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. ஸோ எனக்கு நான் வந்து அவங்கள மாதிரிலாம் கிடையாதுல்ல. அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப்ஸ்லேயே வந்து ஒரு மாதிரி நான் அவங்களோட ஃபேண்டு, ஓகேவா. அவங்களோட ஃபேண்டாக இருக்கேன், ஃபேனாக இருக்கேன் நான். எனக்கு இவ்வளோ இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கே வந்து கமெண்ட்ஸ் தேவைப்படும் போது ஒய் கான்ட் ஐ, எனக்கு ஏன் கமெண்ட்ஸ் தேவைப்படாது? இவ்வளோ நேரம் போயிடுச்சு. சாரி, ரொம்ப பேசிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பேசுகிறேன். சாரி ஆர்மீஸ்ன்னு சொல்கிறேன்னா உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன். ஸோ ஹனி கேர்ள்ஸ், ஸ்வீட் ஆர்ட்ஸ், ஷிப்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், கமெண்ட் வந்து உங்கள் மனசார பண்ணுங்கடா. ஐயோ இவங்க கேட்குறாங்களே அப்படின்றத பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த எபிசோடை பற்றி ஜென்யூனாக என்ன தோணுதோ அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கடா. லைக் நீங்கள் கேட்குறவங்களுக்கு எத்தனையோ பேர், இப்போ நான் மட்டும் இல்லை, நானே வந்து இந்த எஃப்எஃப்லாம் வந்து பண்ணலை. நான் ஒருத்தவங்களை பார்த்துருப்பேன், அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்டோரின்னு ஒன்று உருவாச்சு. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அவங்க தான்டா பவர். அதே மாதிரி தான் எனக்கு நீங்கள் பவர். ஸோ இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. வாங்க நம்மளுடைய பேட் பேபி பாய்ஸ் அப்சஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் எபிசோடில் யார் யார் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கொஞ்சம் மறுபடியும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்கடா பார்ட் 2க்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு பையன் கூட டேட்டிங் போயிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டேட்டிங். ஸோ அதை ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பான், கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே வீக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன இந்த பையன் கால் எடுக்கவே மாட்டேங்கிறான், எடுடா தேத்தே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் எடுக்கிறான். என்ன சொல்ல, தேத்தே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 1 hour ஆச்சு, தனியாக இருக்கேன்டா வா. அதான் டேட்டுக்கு போகணும்ல, அவன் விட்டு போயிட்டானா? உனக்கு நான் சொன்னேன்ல நான் போகும்போது உன்னே தான் கூப்பிடுவேன்னு சொல்லி, வந்து கூப்பிட்டு போடா தேத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வரேன் ஸ்வீட் ஆர்ட். கடைசியாக ஸ்வீட் ஆர்ட்னு கூப்பிட்டியா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க. லொக்கேஷனுக்கு தான் சென்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக தேங்க வந்திருக்கான். இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்ட? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அது எப்படி, எங்கே போய் சாப்பிட்டா? வீட்டில் தான் சாப்பிட்டேன். வாடா. என்ன, நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன்ல. சாப்பிடல, எனக்கு நல்லா தெரியும். நான் இன்றைக்கி சமைச்சும் வைக்கல, அம்மாவும் இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஒரு கிளைண்ட்டு பார்க்க போயிட்டாங்க. எப்படி சார் சாப்பிட்ருப்பீங்க? ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, சூடு பண்ணி சாப்பிட்டேன். வாடா, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான். கோச்சிட்ருக்கேன் என் மேலே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு அவன் தானே முக்கியம். எனக்கு யார் சொன்னா அவன் முக்கியம்னு? வாடா லூஸ் பையலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பியை கூப்பிட்டு போகிறீங்க உள்ளா. என்னது இது, ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா? எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு சொல்லி. வா சாப்பிட்லாம். அதான் அவன் கூட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டியே. நான் ரெஸ்டாரண்ட் போனது உனக்கு எப்படி தெரியும்? அது டேட்டுக்கு போயிருக்க, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட கூப்பிட்டு போயிருக்க மாட்டானா, அதனால தான் சொன்னேன். நல்லா கெஸ் பண்ணுறேன். இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வாயில் வச்சு கொடுக்குறீங்க. இது தொப்பிக்கு ரொம்ப காரமாக இருக்கும். யார் சொன்ன காரமாக இருக்குன்னு? இது செல்ஃப் குக்கிங், நான் தான் குக் பண்ணேன், ஆகாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் வாயில் வச்சு அப்படியே ஊட்டி விட்றீங்க. தேங்காய் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்பா, எப்படியும் வாயில் ஸ்மைல் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் தேங்காய் இருந்த கோவம் அப்படியே இதுவாகிட்டு உங்ககிட்ட ஜாலியாக பேசி சாப்பிட்டுட்ருக்கான். ஸ்வீட் ஹார்ட்,
உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று இங்கே ஜிமின் ஜெக்கவும் என் கூட தான் தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க தூக்கத்தில்? அவனோட காலை தூக்கிட்டு போயிட்டா ஜிமினோடைய வாயில் வச்சுட்டான் ஜேகே. ஜேகே என்ன பண்ணான் தெரியுமா, அவனுடைய கையை தூக்கிட்டு வந்து என் மூக்கிலெல்லாம் வச்சுட்டான். ஐயோ ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிம்மின் மட்டும் சும்மாலாம் இல்லை, அவன் கொஞ்ச நேரத்தில் என் மேலே ஏஞ்சி மேலே படுத்து என்னை தூங்கவே விடலை. அவன் கொல்ல பையன் தெய்வம் இருக்கானே, அவன் பெரிய பாடி வச்சு என்னை நசுக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க சிரித்து பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ரசித்து உனக்கு அவங்க 3 பேரும் அவங்க 2 பேரும் உனக்கு அவ்வளோ ஹாப்பி கொடுக்குறாங்கல்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்கள நீ பார்த்தது. எப்போல்லாம் அவங்க கூட இல்லாமல் நீ சோகமாக இருக்கியோ அவங்க 2 பேர் தான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க. தேங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கணும். சரி அவனுங்களையும் கூப்பிடு. வேணாம் அவனுங்க நேரம் நல்லா முக்கியிருப்பானுங்க. நீ எனக்கு தானே சமைச்ச, நான் யாருக்கும் தரமாட்டேன். டேய் போய் கூப்பிட்றா, அவனுங்களும் பாவம்ல. என்ன அவனுங்க பாவமா? அவனுங்க இந்நேரம் என்ன பண்ணிட்டுருக்கானுங்களோ யாருக்கு தெரியும். நீ திருந்த மாட்டடா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீ எனக்கு செய்கிற ஃபுட்டா நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாப்ஸ்டிக்கில் இருந்து கூட அந்த துப்புக்கி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் சிரிச்சுக்கிட்டு. அவன் ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. குட்டி வயசில், ரொம்ப குட்டி வயசு ஓகேவா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றீங்க. அச்சோ தேத்தி பையா ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவனை தூக்க வரீங்க. அப்போ உங்கள் அம்மா வயன்மா அவன் குழந்த அவனை தூக்காத, தேங்க அழுகிறானே, தேத்து பாவம் இல்லைம்மா, நீங்களும் வேலையில் இருக்கீங்க, நான் தூக்கி வச்சுக்கிறேன். இல்லைம்மா குழந்தைக்கு நீ அப்படி தூக்குனா உரம் விழுந்துடும், இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க கையெல்லாம் தொடச்சிட்டு தேங்காய் தூக்கி பொறுமையாக உங்களோட மடியில் வைக்கிறாங்க. நீங்கள் தேங்காயோடைய சீக்ஸை பொறுமையாக க்ராஸ் பண்ணிவிட்டு, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் தேங்காய் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் உடனே உங்களுடைய விரலை தேங்கோட வாயில் வைக்கிறீங்க. ஸோ தேங்காய் அதை அப்படியே சக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். அவனுக்கு அது பழக்கமாகவே ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவில் எப்போல்லாம் ஃபீட் பண்ண முடியாதோ, இல்லைனா உங்கள் அம்மா எப்போ அங்கே பக்கத்தில் இல்லையோ, நீங்கள் எப்போவுமே உங்கள் கையை தான் எடுத்து தேங்கோட வாயில் வைப்பீங்க. ஒரு சில நேரத்தில் உங்கள் அம்மா மில்க் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விரலில் எடுத்து தேங்காய்க்கு நீங்கள் தான் ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஞாபகம் உங்களுக்கு வருது. உங்கள் ஒரு வாட்டியும் தேங்காய் உங்கள் கையை எடுத்து அவன் வாயில் வச்சுருப்பான். அவன் அழுகும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக ஒரு டியர்ஸ். வளர்த்துட்டல நீனு, குட்டி குழந்தையா, கை குழந்தையா, ஒரு இன்ஃபேண்ட்டா என் மடியில் தவழ்ந்துருந்த. கொஞ்சம் கொஞ்சமாக என் மடியிலேருந்து வெளியே வந்தா, நடக்க கற்றுக்கிட்டா, ஓட கற்றுக்கிட்டா, இப்போ பறக்கவே கற்றுக்கிட்டா. காலம் எவ்வளோ வேகமாக போதில்ல தேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு தேங்காய் அப்படியே அவனை சீக்ஸை பிடிச்சி அப்படியே பார்க்குறீங்க. தேங்காய் வாயில் தொப்பிக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்களை அப்படியே அப்படி வாயை மூடின மாதிரி பார்க்குறான். 2 சைடும் ஃபுட்டு வச்சுருக்கான். ஒன்றும் வச்சோம் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஃபுட்டை வச்சுட்டு பேசுகிறான். நீங்கள் வாயில் ஃபுட்டு வச்சு பேசாத, சாப்பிடும் முதல்ல பொறுக்கிற போது. நான் வாயில் சொன்ன தண்ணி குடிந்தா குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே தண்ணி குடிச்சிட்டே உங்களை தான் பார்க்குறான். உங்கள் கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிள், அவனுக்கான ஒரு லவ் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில போகிறீங்க. வீட்டுக்கும் வந்துட்டீங்க. சரி போய் தூங்க, டைம் என்ன ஆகுச்சு, பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ கரெக்டாக தேவங்களோட வீட்டிலேருந்து தான் ஜீவனும் ஜேகேவும் வராங்க. டேய் எவ்வளோ நேரம்டா, என்ன எவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தா, தூக்கம் வந்துச்சுடா, கிளம்பி வேற வா சொல்கிற, இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டு அப்படியே அவங்க கார் எடுத்துகிட்டு வந்திருப்பானுங்க. ஸோ இந்த கார்லேயே மலர்ந்து படுத்துட்ருக்கானுங்க. ஸ்வீடாட் நல்லா தூங்கு, பாய். தேத்தே பார்த்து தூங்கு. ஜிம்மின் ஜேகே நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாம் எனக்கா. சாப்பிட்டீங்களாடா?
சாப்பிட்டோம். எங்கள் அம்மா ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சரி, பார்த்து பத்திரமா தூங்குங்க. ஜேகே. சொல்லுங்கக்கா. உன்னுடைய கையும் வாயும் கொஞ்சம் சும்மா வச்சுக்கோ. அந்த ஜிமின். எனக்கா? நீ தேவை மேலே ஏறி படுக்காதடா, அவனுக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறீங்க. ஏய் நம்ம விஷயத்த ஏன்டா அக்கா கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே தேங்கிட்ட பேசிட்டு வராங்க. தேங் எனக்கு தலை வலிக்குது. என்னடா ஆச்சு? நான் ஒன்று நினச்சி வந்தேன், என் மூடே மாற்றிட்டா ஸ்வீட்டாட். நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருப்பான். பட் நீங்கள் அவனுக்கு பேசி சிரித்து அவன் மனசே மாற்றி அவனோட மனசு இப்போ லைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே பெட்டு மேலே தான் படுத்துட்ருக்கான். இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா? ஏன்னா நான் போய் பார்க்கவா? ஆன்ட்டி அங்கிள் வேறு வந்தாங்களான்னு தெரியல. என்ன இவனுங்க தூங்கி நல்ல வேலை இவனுங்களை நம்பி இன்றைக்கி கூப்பிட்டு போயிருந்தா நான் தான் பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். இவனுங்க இங்கே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க தான் அவனுடைய விண்டோவை திறந்து அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அவங்க ரூம் லைட் இன்னும் ஆனில் தான் இருக்குது. என்ன அவளோட ரூம் லைட் இன்னும் ஆனில் இருக்குது, தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வெளில வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா அவங்களோட அப்பா அம்மா இன்னுமே வரல. என்ன ஆண்டி அங்கிள் வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மேலே தான் வரான். நீங்கள் அப்படியே ரொம்ப தலைவலியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவன் என்ன இப்போவே கேட்குறான்? தேயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. தேங்க தான் டோர் மேலே சாஞ்சிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். பயமுறுத்திட்டதே. எப்போ வந்த நீ? இப்போ தான் வந்தான். என்னாச்சு? நல்லா தானே போனேன், மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அப்படியே உங்களை பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு அப்படியே உங்கள் மேலே சாய்ஞ்சி அப்படியே உட்காரான். ஒழுங்காக உட்காரு. ஏன்னா உனக்கு முதுகெலும்பு இல்லையா? எம்எல்ஏ சாஞ்சிட்ருக்கா? சொல்லி என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? உனக்கு தலை வலிக்குதா? எனக்கும் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டு இருந்த தேங்க அப்படியே உங்களுடைய மடியிலே படுத்துக்கிறான். இவனுக்கு வேறு வேலை இல்லை. தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. ஆண்டி அங்கிள் எங்க? அம்மா அப்பா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போனாங்கன்னு சொன்னேன்ல அம்மா, அங்கே அவங்களுக்கு அங்கே இடம் பிடிச்சிருக்கான். அதனால அப்பா கிட்டே சொல்லி அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு வந்துடுவாங்க. என்ன ஆண்டி அங்கிளுக்கு என்ன வயசாகுது? என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே உன்னை விட்டு போயிடுறாங்க. உனக்கு புரியாதுடா. அவங்க 2 பேரும் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் அவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நான் இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல, அதான் என்னை பார்த்துக்க நீ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நீ இருக்க நம்பிக்கையில் என்னை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் தலையை மசாஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் என்றைக்குமே உன்னை பார்த்துப்பேன் ஸ்வீட்டார்ட் உன்னை பார்த்துப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்பப்பா பார்த்துப்ப? உனக்குன்னு கல்யாணம் ஆகிட்டா அந்த பொண்ணு தான் பார்த்துக்கணும், ஓகேவா? அந்த பொண்ணு தான் உனக்கு எப்பவுமே முக்கியமாக இருக்கணும். நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதை விட நிறைய மடங்கு அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணணும், ஓகே? அந்த பொண்ணை எப்பவுமே வந்து கஷ்டப்பட விடக்கூடாது. ஏன்னா அவள் உனக்காக அவள் ஃபேமிலி எல்லாம் விட்டு வந்திருக்காள, அதனால் நீ எல்லாத்தையும் அவளுக்காக தாங்கிக்கணும். ஒரு சில இடத்துல பெண்ணுங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் தேயாங். ஏன்னா அவங்களுக்கு மூச்சிங்ஸ் நிறையவே இருக்கும். ஈவன் எனக்குமே அவ்வளோ கோவம் வரும், உனக்கு தெரியும்ல. அதெல்லாமே ஒரு பார்ட் தான்டா. அதுக்குன்னு உன் மேலே அந்த பொண்ணுக்கு பாசம் இல்லைன்னா நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே நம்ம தான் இவனுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க தேங்க மனசில். அது எப்படி ஸ்வீட்டார்ட் உங்ககிட்ட நான் எப்படி நடக்கணும் நீ ஏன் என்கிட்ட சொல்லித்தர? அவ்வளோ ஆசையாக இருக்கா? உன்னை நான் பிரின்சஸ் மாதிரி நடத்துவேன் ஸ்வீட்டார்ட். நீ சொல்கிறத விட 10 மடங்குல 1000 மடங்கு நான் உன்னை ரொம்ப 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 அப்படியே தங்கத்தட்டில் இல்லை பிளாட்டினம் தட்டில் வச்சு தாங்க வேண்டி. ஆனால் நீ அதுக்கு எந்த ஆகணும், நீ எந்த கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்ன தம்பி மயிராக பார்க்குற, இதை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கலடி. ஆனால் என்ன பண்ணுறது, அதை நான் ஒட்டச்சு
உன் புருஷனாக நான் ஆகணும். கண்டிப்பாக நான் ஆவேன். அதுக்கு தான் என்ன தான் அவங்க பால் கொடுத்து வளர்த்தாலும் என்னால் அவங்கள அம்மான்னு கூட முடியல, ஆன்ட்டின்னு கூப்பிட்டு. அது மீனிங் என்னென்னா, நீ எனக்கு வேணும். நான் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டா நான் உன் தம்பின்னு நானே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் அவங்கள ஆன்ட்டி அங்கிள்னு சொல்கிறேன். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சு வளர்ந்துட்டுருக்கேன்டி. ஏன் எனக்கு நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஏன் ஸ்வீட் டாட் சொல்லு அப்படின்னு சொல்லி தேங்க மனசுலேயே நினைக்கிறான். அப்படியே அவன் மனசு அப்படியே காமாகுது. ஏன்னா நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாஜ் பண்ணுறீங்களா, ஸோ அதனால் அவனுக்கு நல்லா தூக்கம் வருது. தேங்க அப்படியே படுத்து தூங்கிட்டான். அவன் தூங்குறதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ பொறுமையாக அவங்க மடியை எடுத்துகிட்டு அவனை அழகாக படுக்க வச்சுருங்க உங்கள் பெட்டில். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு கோச் இருக்கும். ஸோ அதில் போய் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க கையில் இருக்க ஃபோனை பார்த்தா எனக்கு டேட் போனீங்களா, அந்த பையன் ரொம்ப நாளாக நடந்திருப்பான். ஆனால் இப்போ ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி லைட்டாக ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஒரு 10 மெசேஜ் கிட்ட அமைச்சிருப்பான் ஒரே விஷயத்த. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி தானே நடந்தேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். அதனால தான் உங்களுக்கு செம்ம காண்டாகுது. என்ன நல்லா பிஹேவ் பண்ணான்னு பார்த்தா இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ காலையில் ஏஞ்சி பார்த்தா தேங் பப்பரப்பான்னு படுத்திருக்கான். அவனுடைய ஷர்ட்டு அவனுடைய செஸ்ட்டு வரைக்குமே மேலே ஏறி இருக்கு. அவனை ஒரு கால் செவுத்தில் கிடக்கு, ஒரு கை அப்படியே கீழே கிடக்கு, பாதி உடம்பே கீழே கிடக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் குழந்த பிள்ளை படுத்துருக்கு. மொத்தமாக அப்படியே ஸ்டார் ஃபிஷ் மாதிரி. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு காயிலே சிரிக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயோடைய ஹேரை ரஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் வரீங்க. அப்பா காலையில் ஏஞ்சி இப்படி நட்டெல்லாம் உடச்சாதான்ப்பா உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. ஃபேஸ்லாம் இது பண்ணிவிட்டு குளிச்சிட்டீங்க. ஏன்னு பார்த்தா இன்னமும் தூங்கிக்கிட்டே இருக்கான். அச்சோ நல்லா தூங்குறானே பையன். ஐயோ ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடும், நான் தான் சமைக்கிறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இவனை எழுப்பலாம், யூனிஃபார்ம் கூட அப்படியே அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லாம் மட்டும் எடுத்து உங்களை டெஸ்கில் வச்சுட்டு கீழே போய் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே தயாங் அழகிட்டு நீ ஸ்வீட்டாட்டு, உன் கை சாமானாக இருக்குது. ஏய் மூக்கை கை விடாத ஸ்வீட்டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லு ஊற்றி தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்போ சுரீல்னு அவன் மேலே வெயில் பட யார் என் ஃபேஸில் ஏதாச்சும் துப்பி வச்சுருக்கா, சீ என்ன விடிஞ்சிருச்சா? இப்போ தான் ஸ்வீட்டாட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தா, நான் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? நான் தூங்கவே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளரிக்கிட்டே ஏஞ்சிக்கிறான். அவனுக்கு நீங்கள் உங்கள் கனவு தான் வந்திருக்கோம். அவனை எப்படி பேம்பர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேம்பர் பண்ணுற மாதிரி. கனவுல கூட நீ மட்டும்தான் வர ஸ்வீட்டாட். அவ்வளோ நட்டை உடைச்சாதான் உடம்புக்கு நல்லா இருக்கு. எங்கே போன ஸ்வீட்டாட் சொல்லு வரச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் கையை வச்சு அப்படியே தொடச்சிட்டு எங்கே போனா ஸ்வீட்டாட்? என் பக்கத்தில் படுத்தாளா? இல்லையே, பக்கத்தில் படுத்தா அவளுடைய ஸ்மெல் எப்பவுமே என் மேலே இருக்கும். எங்கே தலைக்காணி கோச்சு ஏன் ஸ்வீட்டாட் என் பக்கத்தில் படுக்காம ஏன் அங்கே படுத்துருக்கா? எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே எட்டி பார்க்குறான். அவா ஏற்றுது தூக்குது, மனசு தூக்குறாளே. இப்போ தான் குளிச்சுட்டு போயிருக்கா போலையே. நான் அப்படியே குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே ஜாலியாக அங்கே குளிச்சுட்டு அப்படியே அவன் டவல் மட்டும் கட்டிட்டு வரான். ஸோ அவனுடைய ஒரு ட்ராக் பேண்ட் இருக்கு, ஸோ அதை எடுத்து போட்டுக்கிட்டு ஷர்ட் இருக்குது ஆனால் போடலாம், ஷர்ட்லாம் போடக்கூடாது இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே கிச்சனுக்கு அப்படியே வந்து நின்று அவன் பேண்ட் மட்டும் தானே போட்டிருக்கான். இப்போ வெறும் அவன் ஒரு 16 இயர்ஸ் பையன் தானே,
அவனுடைய பாடிலாம் அவ்வளோ இதுவாக இருக்காது, பட் அழகாக சாஃப்டான பாடி. அவனுக்கு பைசப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ தேங்க அப்படியே குளிச்சிட்டான்ல, அப்படியே வந்து கிச்சனுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன ஸ்வீட்டாட் அப்படின்னு தூக்கத்திலே பேசுகிற மாதிரி பேசுகிறான், ஒரு மாதிரி இழுத்து. என்ன இவன், டேய் குளிச்சுட்டே வந்துட்டா, ஏன்டா சட்டை போடல? சட்டையும் தான் அங்கே எடுத்து வச்சுருக்கேனே. சட்டையா, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவனுடைய ஒரு காலை முன்னாடி வச்சு அப்படியே வி ஷேப்பில் வளைஞ்சு நிற்கிறான். லைக் ஒரு ஒரு காலை வந்து ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை காலை வச்சு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு டோர் சைடு மேலே அப்படியே சாஞ்சு அப்படியே இருக்கான். லைக் லிட்ரலாக ஒரு கம்பியை சாய்ச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். என்னடா நிற்கல இது, ஒழுங்கா நில்லு. அது எனக்கு சோம்பேறியாக இருக்கு, அதான். டேய் இப்படி நின்னா எதுக்குடா இப்படி நிற்கிற? என் பாடியை ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்குது இல்லையா? ஒன்றும் இல்லையா, சும்மா தான் நிற்கிறேன். ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீங்கள் கேஸிசம் பண்ணிவிட்டு உன்னை பார்த்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அப்படியே ஃபேஸ் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு க்யூட்டாக போஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ அவனுடைய ஒரு ஹேண்டை வந்து ஹேரில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை வந்து அப்படியே கீழே தொங்க போட்டுட்டு இருக்கான். நான் ஒரு தம்ப்லைன் கொடுக்குறேன், அந்த தம்ப்லைனில் இருக்க மாதிரி அவனுடைய க்யூட்டான பாடியை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டிங்க. எதுக்கு சிரிக்கிற நீ? நீ பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு ஒன்றே தேயாங்க. அப்படியே யாரோ அவன் நெஞ்சில் யாரோ அப்படின்னு வச்சு சுட்ட மாதிரி இருக்கு. என்ன ஸ்வீட்டாக சொன்ன? பொண்ணு மாதிரி இருக்கடா. ஐயோ எனக்கு வேலை வேற இருக்கு, நீ சிரிப்பு ஏத்தாத. நான் பொண்ணு மாதிரி இருக்கேனா? ஸ்வீட்டாட் இங்கே பாரு ஸ்வீட்டாட், என்னை பார்த்து சொல்லு ஸ்வீட்டாட். ஆமாம் நீ கியூத்தி பப்பியா அழகாக இருக்கடா. ஸ்வீட்டாட் அழகாக இருக்க, சரி நான் பையன் தானே ஸ்வீட்டாட். நீ பையன் மாதிரிலாம் இல்லை தேயாங்க. உன் பாடியை பாரு, நல்லா புச்சுக்கு உன்னுடைய க்யூட் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட டம்மி அப்படியே க்ராஸ் பண்ணுறீங்க. தேங்க அப்படியே கூசுது. ஆமாம் கீழே வேற வலியுதே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குழுன்னு ஓடி போயிடுறான் அவனுடைய வீட்டுக்கு. தேங்க எங்கே போகிற? தேங்க க்யூட் டம்மி அப்படின்னு கத்திட்டுருக்கீங்க. ஸ்வீட்டாக இரு ஒன்று வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பையன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தேங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டான். ஸோ அங்கே ஜிமினும் ஜேகேவும் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவங்கள ஒரு மாதிரி, இதுங்க திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிஃபன் பாக்ஸ் எடுத்து தேங்கிட்ட கொடுக்குறீங்க. ஸ்வீட் ஆர்ட், இது என்ன இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ்? நீ மட்டுமா தனியாக இருக்க? உன் கூட ஜிமின் ஜேகே இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தான் இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஆமாம்க்கா நான் வரேன். என்னடா இது கேன்டீனில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், தெய்வாமிர்தம் மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜேகேவும் அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்து அப்படியே அவங்களோட டங்கை லிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுக்கலாம்னு வரும்போது அப்படியே ஹக் பண்ணிட்டு, இல்லை இது இன்றைக்கே பார்த்தது, நீங்கள் கேன்டீன்லேயே சாப்பிடுங்கடா. ஸ்வீட் ஆர்ட் நான் கூப்பிட்டு போகிறேன் வா. இல்லை நானே போய்க்கிறேன். ஸ்வீட் ஆர்ட் வா போகலான்னா எங்கே கேட்க மாட்டேன் வா. அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு வாடா. ஸ்கூலில் ஆனால் தானே இருப்போம், அப்போ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகே பார்த்து மதிக்கிறான். ஆமாம் ஸ்கூலில் வந்து குத்து நொட்டுவான், கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்களும் ஒவ்வியும் வழக்கம் போல் அப்படியே வண்டியில் தான் போகிறீங்க. வண்டி ஸ்லோவாக ஓட்டுறா. நீ என்ன ஹக் பண்ணுண்ணா, எவ்வளோ வேகமான ஓட்டுவேன். அந்த சைடு போடா, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடலாம். தே இவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான், அதான் தெரியல ஸ்வீட் ஆர்ட். அப்புறம் என்ன,
இந்த சைட் போனால் தான் ரொம்ப தவிர ஆகும். வேகமாக போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் நீ நான் ஹக் பண்ணிவிட்டு எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் போது நீங்கள் இன்னும் இருக்குமா ஹக் பண்ணிக்கிறீங்க. தே அதுக்கப்புறம் நான் கூட வண்டியில் வரவே மாட்டேன் பார்த்துக்கோ. நீ வராமல் எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜ் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போகிறான் வண்டியா. என் தொல்லலாம் இல்லை உன்னால தானே கிடைக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய வண்டியிலேருந்து இறங்கி அவனுடைய மிரர் இருக்கும்ல, ஸோ அதிலே தலையை சரி பண்ணுறீங்க. ஸோ தேவனுடைய செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அழகி என்ன அழகாக இருக்கு, இரு ஸ்வீட்டார்ட், நான் சரி பண்ணுறேன், ஒன்றும் பண்ண தேவையில்ல போடா, நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, திரும்பி என்ன பாரு. அழகாக இருக்க, உனக்காகவே நான் எல்லாத்தையும் கற்றுப்பேன், கவலைப்படாத. உனக்கு நான் தலை வரைய விட்டு பொட்டு வச்சுட்டு ட்ரெஸ்ஸும் நான் போட்டு வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவங்க தலையெல்லாம் சரி பண்ணி விடுறான். பார்த்தியா, ஹே தேகா, உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, நல்லா இருக்குடா, சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கிட்ட பாய் சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்ல, ஸோ அதனால் இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை தேங்க விட்டுட்டு அப்படியே உங்கள் கிளாஸுக்கு தான் வரலான்னு வரேன், எனக்கு சீக்கிரமாக வருவான்ல அவன் கூட எப்போவுமே. ஸோ அப்படியே பார்த்தா நீங்கள் கிளாஸுக்கு போகலாம். அப்படியே கிளாஸுக்கு போகிற வழியிலேயே நேற்று கூப்பிட்டு போனால ஒரு பையன், அந்த பையன்தான் இருக்கான். ஹாய், என்ன என்ன நேற்று தான் கால் பண்ணேன், ரிப்ளை பண்ணலாம், மெசேஜும் பண்ணேன், ரிப்ளைவும் பண்ணலாம், ஏன் எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிச்சதுனால தானே என் டேட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எஸ்ஸா நோலாம் கேட்கல, எஸ் சொல்லுங்கன்ற மாதிரி தான் உங்கள் மெசேஜ் இருந்துச்சு. அப்போ நான் என்னன்னு சொல்கிறது? அதனால தான் அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. என்னங்க, நான் என்னை விட உங்களுக்கு அது ஒர்க் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போச்சா? இங்கே பாருங்கள், எனக்கு இப்படி பேசினா சுத்தமாக பிடிக்கல. நான் உங்களுக்கு பிடிச்சி போய் வந்து டேட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே இல்லைல்ல. நீங்கள் டேட்டுக்கு கூப்பிட்டீங்க, சரி ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்ருக்கீங்களேன்னு சொல்லி தான் நான் அன்றைக்கி வந்தேன். எனக்கு படிக்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்டீங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை இப்போ ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அது பிடிக்கல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு வரும்போது, இல்லை ஒயன் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க ஒயன். அச்சோ, நான் தான் சொல்கிறேன்ல, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணும்போது எனக்கு கோவமாக வருது, ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு வரீங்க. மறுபடியும் அவன் முன்னாடி வரான். சாப்பா என்னாச்சு ஸ்வீட்டார்ட்? தேங் என்ன சாப்பிட போலியா நீ? சாப்பிடலாம் போகிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கான், எதுக்கு உன்னைய டார்ச்சர் பண்ணுறான்? இங்கே பாருப்பா தம்பி, என்னதான் நீ இவன் என்ன உனக்கு தம்பியோ? ஏய் வர்றா நீ, உன் வேலை மயிரம் என்னன்னு அதை மட்டும் பாரு, நான் என்ன அவளுக்கெல்லாம் பார்க்காத. அவன் இன்னைக்கு ஸ்வீட்டார்ட், நான் அவளோட தேத்து, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் என்னடா அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கு சமக்கம் வந்துடுது. பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு ஹைப்பர் ஆகிட்டு அவனை பிடிச்சி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடான். போச்சு, இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். தேத்தே அடிக்கிறது ஸ்டாப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேத்தேவும் அடிக்க ஸ்டாப் பண்ணலாம், அவனும் தேங்காய் அடிச்சுக்கிட்டான். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே வந்து நல்ல சக்திசாலியாக இருக்காங்க. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுடைய ஜிக்கேவும் கார்லேருந்து வந்து சீக்கிரம் டே வட போகலாம், அங்கே போடுற தேங்காய் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஓடி போயிட்டா. 2 பேருமே அப்படி பிரித்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு செம்மக்கும் வருது, தேங்காயே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. டேய் என் ஃப்ரெண்டே அடிச்சிட்டல நீ, ஏய் நான் உங்களுக்கெல்லாம் சீனியராச்சும் மயிராச்சு, என் ஃப்ரெண்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ போச்சுடா, இவனுங்க பைத்தியக்காரனுங்களா, அப்படி பண்ணாதீங்கடா. சொன்ன கேளு தே ஜிக்கே நீங்களாச்சும் சொல்லுங்க, இவனுங்களே சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நிறைய பசங்க வந்து
இவங்க 3 பேர்கிட்டயும் அவனை காப்பாற்றுறாங்க. ஸோ அவனும் 3 பேரையும் நல்லா அடிச்சிருப்பான். இவனுங்களை விட கொஞ்சம் பெரிய பையன்ல அவன். அவனை நல்லாவே வந்து ஃபைட் பண்ண தெரிஞ்சிருப்பான். ஸோ அப்பா, உனக்கு இருக்குடா, நான் நான் ரொம்ப ரொம்ப விட்டு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப விட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்படியே அமைஞ்ச கோவம் இன்றைக்கி அப்படியே தீப்பிடிச்சு எரியிற மாதிரி தேங்க்கு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே ஜிமினோ ஜேக்கியும் தான் தேங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு, இவன் வேற இவனுக்கு சங்கு ஊற்றாமல் விட மாட்டான் போல தேங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து சமக்கோமா தேங்க கோச்சிக்கிறீங்க. தேங்கா அன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க, ரொம்ப பிகு பண்ணியிருப்பீங்க. போடா, என்ன இப்படிலாம் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச வேற வரியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கோம்ல. ஸோ அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இங்கே வந்து நல்லா பிரச்சனை பண்ணி அந்த பையனை இங்கேருந்து கூடட்டே போயிட்டாங்க. அந்த பையன் இல்லை, எனக்கு ஒயன்தான் வேணும், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்டேயே வந்து பேசுகிறான். அவங்க அப்பா அம்மா, டே இது உனக்கு வயசு இல்லைடா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்டுக்கொள்ளவே மாட்டான். எங்கள் தயாங்கு இதெல்லாம் பார்க்குறான். ஏன்னா அவனுமே அங்கே தானே இருக்கான். அவனையும் தான் வந்து பிரின்ஸிபல் கூப்பிட்டு வார்ன் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை என்ன என்னோட ஒயன் வேணுமா, ஏன் ஸ்வீட் ஆர்ட் வேணுமா, என்ன தைரியம் இருக்கும் உனக்கு இருடா, உன்னை சும்மா விட்டு வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வெறியில் இருக்கான். தேங்கோட அப்பாவும் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க, ஜிமின் ஜேக்கியோட அப்பாவையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க. எல்லா அப்பாவும் சேர்ந்து இவங்களை செம்மையாக திட்டுறானுங்க. நீங்களும் அங்கே தான் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. தேங்கோட அப்பா அவங்கக்கிட்ட வந்து, என்னம்மா இதெல்லாம், இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ தாம்மா அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் பாட்னு எப்பவுமே இதை தான் சொல்லுவார். அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தேயாங், அவன் கூட பேசவே மாட்டேன் தேயாங், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதன்னு நான் எத்தனையோ சொல்லிட்டேன், நீ கேட்டுக்கொள்ள மாட்டல, உனக்கு இருக்கு தேயாங், நீ கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசவே இல்லை. ஸோ 1 வீக் ஆகுது, தேயாங் கூட நீங்கள் போகல, உங்கள் அப்பா கூட போகிறீங்க. அப்படின்லாம் அந்த பஸ்ஸில் தான் போகிறீங்க. பஸ்ஸில் வரும்போது தேயாங்கும் உங்கள் கூட தான் வருவான். உங்கள் பக்கத்தில் உட்காரணும் ட்ரை பண்ணுவான். ஆனால் நீங்கள் விடவே மாட்டீங்க, வேறு யாருக்குன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டுருவீங்க. தேயாங்கும் உங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். 1 வீக்காக உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கான், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அவனுக்கு சான்ஸே தராமல் அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. அவளுக்கு அவ்வளோ தேயாங் பண்ணது தப்பு சொல்லி செம்ம கோவத்தில் இருக்கீங்க. ஸோ இப்போ 1 வீக் கழிச்சு, ஸ்வீட் ஹார்ட், ஆண்டி அங்கிள், என்ன நீங்கள் எதுவுமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இங்கே பாரு தேத்தே, நீ பண்ணது தப்பு தானே, அந்த மாதிரி அந்த பிள்ளையை அடிக்கலாமா, நீ தப்பு இல்லை, சொல்லு, தப்பு தானே, அப்படி அடிக்கக்கூடாதுப்பா, அதனால தான் அவன் மேலே கோச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கிள் நீங்களாச்சும் கேளுங்களேன் அங்கிள், இங்கே பாருப்பா, அவளுக்கு எங்கள் 2 பேருக்கு மாதிரிலாம் இல்லை, அவளுக்கு அவங்க பாட்டி கோவம், அவள் கோவம் வந்துச்சுன்னா அவள் அப்படி தான் பண்ணுவாள், நான்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அப்படியே கம்முன்னு ஆயிடுறாங்க. இவங்க வேற, ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிக்க வரான். நீங்கள் உதறி விட்டுரு. அப்பா, எதுக்குப்பா இவனை வீட்டுக்குள்ளே விடுறீங்க, இவனும் ஆளும் மூஞ்சும் பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி திட்டுறீங்க. தேங்க அதெல்லாம் அப்படியே வலிச்சு கீழே தூக்கி போட்டு, என்ன வேணால் திட்டு ஸ்வீட் ஹார்ட், கோவம் மட்டும் படாத, என்கிட்ட பேசு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வெறுப்பேற்றியாச்சும் உங்களை பேச வைக்கணும்னு சொல்லி உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறது, உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே நீங்கள் வாயில் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக அவன் பிடுங்கி அவன் அவன் உங்கள் கையை எடுத்து அவன் வாயில் வச்சு அந்த ஃபுட்டை அவன் சாப்பிட்டுக்கிறது. அப்படிலாம் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் இந்த வாட்டி அவன் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆனதுனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. அவன் செம்ம கானில் இருக்கான். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இது தேங்க்கு தெரியாது. உங்களுக்கு 2 சைடுமே ரொம்ப டார்ச்சராக இருக்க மாதிரி இருக்குது. இவன் திருந்தவே மாட்டேங்கிறானு அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சரில் இருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்கள் பாட்டி கால் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி. ஓ சரிங்க பாட்டி. சரி வச்சிடுறேன். அம்மா பாட்டு. சரிங்க பாட்டி. கரெக்டு, இதுதான் கரெக்ட். தேங்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், அந்த தொல்லையிலேருந்து ஒழிஞ்ச மாதிரியும் இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டே பார்க்குறீங்க. அப்போ தேங்க வீட்டில் இல்லை, தேங்க எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கு தெரியுமான்னு கேட்கும்போது இல்லைம்மா, அவன் போன பிறகு தான் அம்மா கால் பண்ணாங்க. என்ன அம்மா உன்னை அங்கே கூப்பிட்றாங்க? அப்பா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, என்னை விட ஒரு 4-5 வயசு தான் பெரிய பொண்ணு. அவளுக்கு கல்யாணமா, அதான் அம்மாச்சி என்னையும் கூப்பிட்றாங்க. சரி நான் போனால் நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஆசைப்பட்றாங்கப்பா. அதான் சரி போயிட்டு வாம்மா, உனக்கும் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் லீவில் தானே இருக்க. இன்னைக்கு தானே லாஸ்ட்டு. ஆமாப்பா, அதுவும் பாட்டி இப்போல்லாம் கூப்பிடலாம், இன்னும் இருக்குது. எனக்கும் எக்ஸாம் முடிஞ்சு இருக்க டைமில் தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. இன்னும் 2 டேஸ் தான், 2 டேஸில் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். நான் அப்போவே கிளம்புறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் புக் பண்ண பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரிம்மா நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. அப்பா தயவு செஞ்சு அந்த தேப்பை என்கிட்ட சொல்லாதீங்கப்பா. அப்புறம் சண்டை போட்டு எதனா பண்ணி என் பாஸ்போர்ட்டை கூட ஒரு வாட்டி எடுத்து வச்சுட்டா, மறந்துடாதீங்க, அவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ 2 டேஸ் ஆகுது, நீங்கள் என் கூட பேசலை, அந்த பையன்கிட்டையும் பேசலை. பட் அவன் புது நம்பர்லேருந்துலாம் உங்களுக்கு கால் பண்ணி பேச ட்ரை பண்ணுறான். பட் உங்களுக்கு தெரியுது அது அவன் தான் சொல்லி, அதனால நீங்கள் வந்து எதுக்குமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு, நாளைக்கு தான் நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக அந்த பையன் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டான். நீங்கள் அப்போ தான் வந்து ஓகே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி வெளியே வந்திருப்பீங்க. அந்த பையன் கரெக்டாக உங்கள் தெருவோட சைடில் நிற்கிறான். நீயா, உனக்கு அறிவே இல்லையா? நான் அந்த கால் எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியுதுல்ல, புது நம்பர்லேருந்து கால் பண்ணுற, அப்படி பண்ணாத. எதுக்கு இப்போ இங்கே வந்துருக்க? இல்லை, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கோவம் எடுத்துட்டேன். எத்தனை நாளாக அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். உனக்கு என்ன அவ்வளோ கோவம், அவ்வளோ பிடிவாதத்தனம்? உனக்கு என்ன? உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கா? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை நான் லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி. என்ன உனக்கு விளங்கலையா அது? எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்னு சொன்னால் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல? என்னை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். விட்டு இங்கே பாரு, இது லிமிட் ரொம்ப தப்பாக போகுது. என்ன லிமிட் தப்பாக போகுது? நீ தான் லிமிட்டை தாண்டி, நான் கால் பண்ணாலும் எடுக்கலை, எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்போ என் லிமிட்டை நான் காமிக்கணும்ல. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு கோவம் ஏற்றிட்டியே. அதனால் எனக்கு இப்போ கோவம் தான் அதிகமாக இருக்குது. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் விட்டுட்டா என்ன என்னை விட்டு தேங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா தேங்கன்னு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக மேலே ஒரு செங்கல் வந்து தலையிலே வந்து படுது. எவன்டம் தேங்க ஒன்று இருக்குடா. டேய், என்ன தைரியம் வந்தா என் ஸ்வீட் ஹார்ட் கையை பிடிச்சிருப்ப. அச்சோ, தேங்க ரொம்ப கோவத்தில் இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது நான்? தேங்கா, அவளுக்கு அவளை பிடிச்சிருக்குடா, எந்த சண்டையில் நீ வராத. என்ன சொன்னா? என் ஸ்வீட் ஹார்ட்டா எங்கிருந்து பிரித்து கூட்டு போகலன்னு நினச்சியா நீ? இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் என்னை எவ்வளோ கட்டுப்படுத்திகிட்ருக்கேன். என்னை டென்ஷன் ஆகாதடா, உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன், சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அவனுடைய காலரை பிடிச்சிக்கிட்டு இழுத்து இதெல்லாம் அவனுடைய காது கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இவனுக்காக இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் தேங்காய் பின்னாடி பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்காய் ப்ளீஸ் சண்டை போடாத தேங்காய், ப்ளீஸ் தேங்காய், என் தானே நீ, நான் சொன்னால் கேட்பல. எங்க பாரு வயன், அவனால் தான் உனக்கு அழிவு. நீ அவனை என்னமோ தம்பின்னு சொல்லிட்டு தெரியுறா, ஆனால் அவன் பண்ணுறதுலாம் அப்படி தெரியல. பார்த்துக்கோ, ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ. ஏய், என் ஸ்வீட் ஹார்ட்டையும் மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லி இன்னொரு கலை தூக்கி அப்படியே வந்து அவன் மேலே போட்டுடுறான். அது கரெக்டாக அவன் செஸ்லேயே வந்து படுது. இப்போ நான் போகிறேன், ஆனால் என் வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, குறித்து வச்சுக்கோ. இவனால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுவ.
கண்டிப்பாக கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ தேங்காய் அவனை ஓடி போய் துரத்தி அடிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போகும்போது நீங்கள் அவனை இருக்குமா ஹக் பண்ணி தேத்தே பண்ணாத வேண்டாம் விடு ப்ளீஸ் ப்ளீஸ் தேத்தே ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அவனை இருக்குமா ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்காய் ஸ்வீட்டார்ட் அழாது ஸ்வீட்டார்ட் சரி ஸ்வீட்டார்ட் தேங்க்ஸ் தே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் அவனோட ரூம் கூப்பிட்டு போயிட்டு உங்களை படுத்து தூங்க வைக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. ஸோ தேங்காய் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் படுத்தா பிடிக்காதுன்னு சொல்லி. ஸோ பொறுமையாக ஏஞ்சி அவன் கீழே அந்த பெட்டெல்லாம் போட்டு படுத்துக்கிறான். ஆனால் அவனுடைய ஃபேஸில் ஒரு ஸ்மார்க் இருக்குது. ஸோ உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கீழே வச்சு அப்படியே அதை சக் பண்ணிகிட்டே தூங்குறான். ஸ்வீட்டார்ட் இது டைம் கிடையாது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கு. அதை பற்றிலாம் நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன் ஸ்வீட்டார்ட். கூடிய சீக்கிரம் உன்னை நான் ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு. அவன் சொன்னது கரெக்டு தான் ஸ்வீட்டார்ட். என்னால் மட்டும்தான். ஆனால் அவன் சொன்னதில் ஒரு தப்பு இருக்குது. என்னால் மட்டும்தான் உனக்கு எல்லாத்தையும் தர முடியும். என்னால் உனக்கு பிரச்சனைலாம் வராது ஸ்வீட்டார்ட். நான் தான் உன்னுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே சக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான் தயாங். அப்போல்லாம் அவன் சின்ன பிள்ளையில அதனால் அப்படியே தூங்கிடுறான். ஸோ நீங்களும் அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. ஸோ மறுநாள் ஏஞ்சி பார்த்தா தயாங் கீழே படுத்துட்டு அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் உங்கள் கை இருக்குது. கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா கீழே போட்டிருக்கீங்களா கை. ஐயோ இவன் வேறு குழந்தை பிள்ளை மாதிரி தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பொறுமையாக எடுத்துட்டு அவனுடைய தலையை அழகாக கோதி வைத்துட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அம்மா அப்பா அவன்கிட்ட சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. 1 மந்த்துக்கு மறுபடியும் இது நீங்கள் போகிறது 3rd டைம். அங்கே இது தெரியாது. ஓகே கைஸ் நான் இதில் இந்த எபிசோட் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ஸ்டா அண்ட் தென் நான் இந்த வீடியோவில் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிங்க. ஓகே கைஸ் பாய் பாய். லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். சரங்கே ஆமி.